இப்போ வந்து திமுக காரங்க தான் திமுகவில் விஜய் பயங்கரமா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. நேற்று முதல் வந்து அதிமுக தரப்புல இருந்து பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக ஐடிவிலையும் சரி, பொதுவாக அதிமுக இணையதளத்தில் எல்லாருமே வந்து விஜய் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஜய் வந்து இதை எதிர்பார்த்துப்பாருன்னு நினைக்கலாம். ஏன் வந்து அதிமுக இப்ப பதிலடி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது வந்து விஜய் அவர்கள் வந்து கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அதே போல அந்த எக்ஸ்தலத்துல போட்ட பதிவு வந்து ரீச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கிட்ட ரீச் ஆயிருக்கு. ஒரு பெரிய ரீச். ஏன் இந்த மாதிரி வந்து அதிமுக பேசுறாங்கன்னா, இந்த பக்கம் வந்து அதிமுக கூட்டணி வந்து ஓரளவு செட் ஆயிடுச்சு. கட்சியில வந்து சாலிடா வந்து உட்காந்துருச்சு. 2021 என்ன கூட்டணி இருந்ததோ அதே கூட்டணி இப்ப இருக்கு, ஓபிஎஸ் தவிர. இப்போ ஓபிஎஸ் ரெடி தான் வர்றது. ஓபிஎஸ் வந்து அவருக்கு மட்டுமே சீட்டு விட்டாலும் வந்துருவாரு. அந்த நிலைமை தான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வரன்னு சொன்னாங்களோ யாருமே வரல. காங்கிரஸ வந்து பெரிதும் எதிர்பார்த்தாங்க, அன்புமணி எதிர்பார்த்தாங்க, அதே போல டிடிவியும் எதிர்பார்த்தாங்க, யாருமே வரல. ஏன்னா பாஜகவோட பிரச்சாரம் வந்து ஒரு காரணம் தான்.